சில விஷயங்கள் உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி எதுவும் தெரியாது புரிஞ்சுங்க. நான் வந்து இதுல 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இல்ல லவ் இந்த குட்னஸ் எல்லாம் கிடையாது. சோ பார்ட்னர் சம்டைம்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். என் பேச்சு கேட்கல செட் ஆகல. ஏன்னா உன்னை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட ஃபர்ஸ்ட் வேலை. நான் ரிலேஷன்ஷிப் கன்சல்ட். சரியா? நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு படத்தை பண்ணி ஒரே சொல்றேன். நீங்க ரியாலிட்டில பார்ட்னரை ஹர்ட் பண்ணாத லவ் பண்ணுவாங்க. பார்ட்னரை நீ ஹர்ட் பண்ண மென்டலி. புரியுதா உங்களுக்கு? ஹர்ட் பண்ணனும்னா மென்டலி ஆள வைக்கலாம். சம்டைம்ஸ் நீங்க ஃபிசிக்கலி அடிக்கலாம். நாட் இன் டாக்ஸிக் வே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சொல்ல. நீங்க இப்ப மென்டலி ஹர்ட் பண்ணாம உங்க பார்ட்னரை வச்சிட்டீங்கன்னா பார்ட்னர் லவ் பண்ண மாட்டாங்க. சொல்லுவா? மனித நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப அபத்தமா இருக்கு. மென்டலி டார்ச்சர் பண்ணுங்கறீங்க, அவங்க ஹர்ட் பண்ணுங்கறீங்க. இதெல்லாம் எப்படி ஏத்துப்பீங்க? மனித இயல்பு உங்களுக்கு தெரியாது. ரிலேஷன்ஷிப்ல நீங்க பார்ட்னரை கொஞ்சம் கூட ஹர்ட் பண்ணா பார்ட்னர் லவ் பண்ண மாட்டாங்க. நீங்க நினைக்கிற லவ் வேற, ரியாலிட்டி வேற. ரியாலிட்டி எப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொல்றது என்னமோ இன்னைக்கு தான் லவ் பண்ணிருக்கு. நீங்க சொல்லி இந்த லவ் குருன்ற ஆளை பற்றினது தான் இந்த வீடியோ. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து ஒரு மட்டித்தனமான ஒப்பீனியனை சொல்லி இந்த மாதிரி வந்து உங்கள் பார்ட்னர் ஹர்ட் பண்ணணும், ஒரு பாலைவனத்தில் போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெயிலே இல்லாமல் இருந்தால் அந்த நிலவோட அருமை எப்படி தெரியும், நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணால் தான் அவங்க லவ்வோட அருமை தெரியும், ஒரு அயோக்கியத்தனமான ஒரு மட்டித்தனமான ஒரு ஒப்பீனியன் சொல்லி அப்போ கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் அதை சிரிச்சுட்டு சும்மா விட்டுட்டேன். ஏதோ லூஸ்தனமாக பேசிகிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தமிழா ஷோவில் இந்த வீடியோ வந்து இந்த ஷோ நடந்திருக்குது. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இன்ட்ரெஸ்ட் போனது, இந்த பக்கம் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வந்து லாங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட்டு. இதுக்கு நடுவில் இந்த ஷால் டாபிக் இது மாதிரி இந்த ஆள் வந்து என்னென்னவோ பேசி பண்ணிட்டான். இது என்ன ரொம்ப ட்ரிகர் பண்ணிடுச்சு. இதை பற்றி இன்றைக்கி பேசி ஆகணும்னு தோணுறதுனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து நான் அஃபென்சிவாக தான் பேசுவேன். உங்களை இதுக்கு மேலே பட்டர் தலைவி கொஞ்சியெல்லாம் பேச முடியாது உங்களுக்குலாம். முதல்ல இந்த ஷால் ட்ரெஸ்ஸிங் இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இதில் வந்து விக்டிம் பிளேமிங் பண்ணக்கூடாதுன்றது தான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். கொஞ்சமாச்சும் வந்து ஒரு அறிவு இருக்கிறவன், கொஞ்சமாச்சும் வந்து ஹியூமனிட்டி இருக்கிறவன் இந்த விஷயம் தான் யோசிப்பான். இதை விக்டிம் பிளேமிங் பண்ணக்கூடாது, ரேப் பண்ணுறவங்க மேலே தான் அந்த மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ணுறவங்க, மிஸ்பிஹேவ் பண்ணுறவங்க மேலே தான் நம்ம வந்து அக்யூசேஷன் எடுத்து வைக்கிறதா சொன்னால், இவனுக்கு பக்கம் ரெண்டு எடுத்து வைக்கிறது என்னென்னா, இல்லைங்க நாங்கள் வந்து அவங்க நல்லதுக்காக தான் சொல்கிறோம், இங்கே எல்லாருமே வந்து நல்லா தான் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி போனால் இவங்களுக்கு தான் ஆபத்து, இங்கே ஊரில் எல்லாருமே நல்லவங்க தான் நம்ம ஏற்றுக்க முடியாது பாருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அயோக்கியத்தனமான இது ஒப்பீனியன்னா, இப்போ நம்ம வந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னா யாரா நீங்கள் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு? அந்த மாரி படத்தில் ஒரு சீன் வரும்ல, இங்கே யார் என்ன ஆபத்து வரப்போகுது, இங்கே என்ன எது ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கேட்டால் என்ன வேணால் வரலாம், இவங்களே போட்டு ட்ராப் பண்ணுங்க. ஆபத்தே இவங்களால தான், இங்கே அன்சேஃபாக இருக்கிறதே இவங்களால தான். இவனுங்களே வந்து அடிச்சுட்டு இவனுங்களே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன மனநலம் இது உங்களுக்கு? நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களா? இந்த எஸ்பெஷலி அந்த லவ் குரூவை பற்றி தான் சொல்ல போகிறேன்றனால அந்த ஆள் சொல்கிறாரு, இல்லை என்னால் ஊரை திருத்த முடியாது, இங்கே ஒரு பாய் ஃப்ரெண்ட்னால இங்கே இருக்க சொசைட்டியை சரி பண்ண முடியாது, அதனால வந்துட்டு அவனுக்கு கூட இருக்கவங்கள அவனோட லவ் ஒன்ஸை வந்துட்டு அவன் பாதுகாக்கணும்னு நினைக்கிறான், நாங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அப்புறம் என்ன மாநாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட், இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் கவுன்சிலர்னு வந்து நிற்கிற சைக்காலஜி படித்தது தான் நீங்கள் இந்த கவுன்சிலர் ரிலேஷன்ஷிப் வந்துட முடியும். இது எதுக்கு வரீங்க? இதோட நோக்கம் என்ன? நீங்கள் வந்து உங்களால் ஊரை திருத்த முடியாதுன்னா எதுக்கு நீங்கள் டாக்டராக வரீங்க? எதுக்கு நீங்கள் சைக்காலஜியாக வரீங்க? எதுக்கு நீங்கள் வந்து அதோட நோக்கம் என்ன? இங்கே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை இருக்கும் ஜென்ரலாக ஒரு சொசைட்டியில், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு வேலை வந்துட்டு ஒரு அன்ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்து போவாங்க. அதில் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு எத்திக்கலான ஒரு விஷயத்த எடுத்து சொல்கிறதுக்கான வெல்னஸ்க்கு ஸ்பெல்லிங்காச்சும் தெரியுமா? வெல்னஸ்க்கு தான் வந்துட்டு இந்த சைக்காலஜி படிக்கிறது. இட்ஸ் நாட் லைக் நீங்கள் வந்துட்டு அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்றது கிடையாது. உங்களால் ஊரை திருத்த முடியலன்னா நீங்கள் என்ன இதுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் சைக்காலஜி நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் கவுன்சிலர் வரீங்கன்ற லாஜிக்கே எனக்கு புரியல. வந்து இங்கே மற்றவங்க மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பொண்ணை நீங்கள் தப்பாக பார்க்கக்கூடாது, நீங்கள் வந்து உங்கள் அம்மா மாதிரி பார்க்கணும், உங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி பார்க்கணும், உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க மாதிரி பார்க்கணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு நார்மலாக ஒரு ஹெட்ரோசெக்சுவல் மென்னுக்கு ஒரு பொண்ணு இருந்தானா அவகிட்ட அவனோட ப்ரிஃபரன்ஸை வச்சு செக்ஷுவலி ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆக தான் செய்யும். அவள் சாரியே போட்டிருந்தாலும் நீங்கள் இது வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் உங்களுக்கு கசக்குதில்லை, அதை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து உறுத்துதில்லை. நான் பார்த்துருக்கேன். நான் வந்து எவ்வளவோ கேவலமாக சாரியை வந்து இன்டீசெண்டாக போட்டிருக்கவங்கள சொசைட்டிக்குள்ளே பார்த்துருக்கேன். அதை யாரும் கண்டு காணாமல் போன விஷயத்தையும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு வியர்டாக ஆக்வர்டாக ரொம்ப வல்கராக ஃபீல் ஆகிருக்கு. நிறையா அவங்க கலாச்சாரத்தை காப்பாற்றுற பெண்மணிகள்லாம் அந்த மிடில் ஏஜில் இருக்க பீப்புள்ஸ்லாம் ரொம்ப கேவலமாக அந்த சாரியை வேர் பண்ணிக்கிறத பார்த்துருக்கேன். இங்கே இன்டீசெண்டாக ட்ரெஸ் போடுறதுக்கும் மாடர்னிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடுறதுக்கும் இந்த மாதிரி இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறதுக்கும் ஒரு கேள்வி கேட்டது சிம்பிளா, ஏன் நீங்கள் அவுத்து போட்டு போக வேண்டியதானே? என்னத்தில் அவுத்து போட்டு நீங்கள் சட்டம் இல்லாமல் தானே இத்தனை நாளாக ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்தீங்க? உங்களை பார்த்து யாராவது கேட்டாங்களா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நீ எல்லாம் வந்து நீ எல்லாம் ஒரு தமிழனா? நீ எல்லாம் ஒரு தமிழ் பையனா? எவனாச்சும் கேட்டிருக்காங்களாடா? இப்போ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் நான் சட்டை பட்டனே போடலை. என்னோட முக்காசி வீடியோ எல்லா வீடியோவில் நான் பட்டனே போட்டிருக்க மாட்டேன்டா. என்னை பார்த்து எவனாச்சும் வந்து இந்த கலாச்சாரத்தை நீ எடுத்துட்ட, நீ எல்லாம் ஒரு தமிழ் பையனா? நீ எவனாச்சும் கேட்டிருப்பீங்களா? அப்படியுமே ஒவ்வொருத்தவனுக்கு ஒவ்வொரு மாதிரியான
ஒவ்வொரு டைப் ஆஃப் விமனை வந்து செக்ஷுவலி அட்ராக்ட் ஆகும். இதில் எங்கே பிரச்சனைனா அவனுக்கு தோன்ற அந்த தாட்ஸை அவன் வன்முறையாக அவன் வைலன்ஸாக அந்த பொண்ணுக்கிட்ட எடுத்து வைக்கும் போது தான் அங்கே தான் வந்து அவன் வந்து அந்த பேட்ரியார்கி மூலமாக அவனோட ஒரு அத்தாரிட்டி எடுத்துக்கிற ஒரு மனநிலை இங்கே வருது. இங்கே அதுக்கு எதிராக தான் நீ பேசணும். இங்கே பொண்ணுங்களை வந்து மூடுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் ஒரு ஆம்பளை, நான் வந்துட்டு என் கூட இருக்க பொண்ணை வந்து காப்பாற்றுறேன், நான் தான் வந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு இருக்க மனநிலைக்கு உங்களோட மனநிலைக்கு உங்கள் ஸ்டைலே நான் பதில் சொல்கிறேன். நீ ஒரு ஆம்பளைனா உன்னை சுற்றி இருக்க ஆம்பளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். நீ அவனை சொல்லு, நீ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், என் சுற்றி இருக்கவங்களாம் நான் பார்த்துருக்கேன், அவங்களாம் இந்த மாதிரி வந்து தப்பாக பேசுவாங்க பொண்ணுங்களை அப்படின்னா அவனுங்களே சொல்ல வக்கில்லைன்னா நீ என்ன மாநாடுகளை இங்கே வந்து பொண்ணுகிட்ட சொல்லிட்டு பொண்ணுகிட்ட மட்டும் தான் உன்னை பேச முடியாது. நான் வந்து எனக்கு இந்த மனநிலை இல்லை, உங்கள் ஸ்டைலில் சொன்னால் தான் உனக்கு புரியும். உனக்கு வந்து இந்த ஆம்பளைன்ற வார்த்தையை சொன்னால் தான் உனக்கு ட்ரிகர் ஆகும், உனக்கு அப்போ தானே புரியும். நான் அதுக்கு தான் சொல்கிறேன். நீ வந்து உன்னால் வந்து அந்த பசங்களை சொல்ல முடியல, நீ பொண்ணுகிட்ட தான் நான் பேசுகிறேன், நீ இதுக்கு பேர் தான் ஆம்பளத்தனமா, நீ தானே ஆம்பளைன்னு சொல்லிட்டு இருக்க, இவங்ககிட்ட வந்து தான் உன்னால் வந்து பேச முடியுமா? அடுத்தது வந்து இந்த லவ் குரு சொன்ன இந்த ஹர்ட் பண்ணணும் உங்கள் பார்ட்னரை அப்படின்ற ஒப்பீனியனுக்கு வந்துடுறேன். இது எவ்வளோ அயோக்கியத்தனமான ஒரு விஷயம்னா, நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னரை ஹர்ட் பண்ணணுமா? என்னன்னா இங்கே ஒரு அடிப்படை ஒரு சின்ன குழந்தைக்கு கூட அந்த லவ்ன்ற வார்த்தைக்கு நம்ம டெஃபனிஷன்லாம் கொடுக்க தேவையில்லை. அந்த லவ், காதல் இந்த வார்த்தை கேட்டாலே நமக்கு புரியும் அதோட தன்மை என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக் என்னன்ட்டு. சிம்பிள். அது வந்து நம்ம லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனா நம்ம ஒரு அன்பை வெளிப்படுத்துறது தான். அது வந்து ஒரு பாசிட்டிவான வேவாக தான் இருக்க முடியும். அது எப்படினா நீங்கள் ஹர்ட் பண்ணி தான் கொடுக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் வேறு சொல்கிறாரு இவர் வந்து, நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டீங்கன்னா நல்லாவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிழலோட அருமை தெரியாதுல்ல, அப்போ வந்து வெயிலாக இருந்து நீங்கள் நிழல போய் இருந்தால் தான் உங்களுக்கு அருமை தெரியும். இந்த சொல்லிருப்பானுங்களே, உங்களுக்கு வந்து பேய் இருந்தால் தான் கடவுளோட அருமை தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப மட்டித்தனமான ஒரு பார்த்தாலே சீன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இது. எப்படி இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனை வந்துட்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் மெயின் ஸ்ட்ரீமில் வந்து பேச முடியுதுன்னு எனக்கு புரியலை. நீ வந்துட்டு ஒன்றும் புதுசாலாம் இங்கே வந்து சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. இந்த லவ் குருவாக தான் சொல்கிறேன். இருந்தாலும் இங்கே ஆல்ரெடி வந்து ஆம்பளைங்க அப்படியே இருக்காங்க. நம்மளோட பேட்ரியார்கி சொசைட்டியில் பெண்கள் எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவன் சொல்கிற இதே ஒப்பீனியன் தான், இது ஒன்றும் புது ஒப்பீனியன் கிடையாது, காலங்காலமாக இங்கே இருக்கிறது தான். இந்த ஆள் வந்து இங்கே ஏதோ மாற்றுறது, இங்கே வந்து ஒரு நல்ல விஷயத்தை கிரியேட் பண்ணுறதா இல்லை, இருக்கிற அந்த ஆண்களோட மனநிலையை இன்னும் இருக்கப்படுத்திட்டு இருக்கான். அவனை இதே தான் பண்ணி இருப்பாங்க, அடிச்சுட்டு தான் இருக்காங்க. இத்தனை வருஷம் என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? கொஞ்சமாச்சும் உங்கள் வீட்டு போகும்போது எல்லாம் வந்து பேசிருக்கியாடா நீங்கள்? லவ்ரோ சொன்னேன், எனக்கு அந்த ஆள் மரியாதைலாம் கொடுக்க தோன்றேன். எனக்கு ரொம்ப கோவம் வருது. இது என்ன நினச்சிட்டு அவன் பண்ணுறான்னு எனக்கு சுத்தமாக புரியலை. நான் வேணால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, உங்களுக்கு இன்னும் அது எவ்வளோ கேவலமான ஒரு ஒப்பீனியன்னு உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அவங்களோட லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை போய் கிஸ் பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி போய் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கடிச்சு வச்சுருங்க, நாளைக்கு வந்து கிஸ் பண்ணுங்கள், அடுத்த நாள் கடிச்சு வச்சுருங்க, அடுத்த நாள் கிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு நாள் கிஸ் பண்ண போகும்போது முன்னா நாள் இவன் கடிச்சு வச்சான் அப்படின்றதுனால நீங்கள் கிஸ் பண்ணுறதோட அருமை அவங்களுக்கு தெரியும். எப்படி இருக்குது? இதே ஒப்பீனியன் தானே நீ சொல்கிற லவ் குரு, இதே ஒப்பீனியன் தான் நீ சொல்கிற, இதே அளவுக்கு அயோக்கியத்தனமாக தான் கேவலமான ஒப்பீனியன் தான் நீ சொல்லிட்டு இருக்க. வழக்கமாக என்ன சொல்கிறது என்னன்னா, இந்த ஸ்கூல் பசங்களாம் பார்த்துட்டு இருப்பானுங்க எப்படி வந்து பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் இவன் வந்து ட்ரீட் பண்ணுறவன் இந்த மாதிரி வந்துட்டு பொண்ணுங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா திருப்பி எப்படி, இந்த வசியமை இருக்குல்ல, அதுவும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. இவங்க வந்து பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா எப்படி வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் திருப்பி வர வைக்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட் எப்படி வந்து லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் கேர்ள் எக்ஸ் ஆகிட்டா பரவாயில்ல, இப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அவங்க எப்படி இன்னும் அவங்களை லவ் பண்ண வைக்கிறது, உங்களை மேலே எப்படி அப்சஸ்டாக இருக்க வேண்டியது. ஆர் யூ ட்ரீட்டிங் தீஸ் விமன்ஸ் லைக் என்ன, அவங்க வந்து குரங்கு எலி அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அவங்க வந்து என்ன டெஸ்ட்டுக்கு வச்சுருக்க அனிமல்ஸ் நினச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு இருக்க சைக்காலஜி இதை வச்சுட்டு அவங்கள இப்படி வந்து ஒவ்வொரு இதுவாக ட்ரீட் பண்ணி அவங்கள வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கிறதுக்கு என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? இங்கே வந்துட்டு லவ், இந்த சக மனுஷன் கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை, இதெல்லாம் வந்து ப்ரீச் பண்ணி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லி நீ வந்து ஒரு மெக்கானிக்கலாக வந்துட்டு இங்கே யாருக்கும் வந்து நீங்கள் கொடுக்க முடியாது. அது ஒரு அடிப்படையான விஷயம். அதை வந்து நீ வந்து இப்படி ட்ரீட் பண்ணுறது வந்து இட்ஸ் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. இவனுக்கு சொல்கிறது எல்லாமே ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இப்படி ட்ரீட் பண்ணுங்கள், அப்படி ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாரும் வந்து பொண்ணுங்களுக்கு சொல்கிறதில்ல. நீங்கள் வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்டை நீங்கள் அடிக்கலாம், அவங்கள ஹர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அவருக்கு வந்து உங்கள் மேலே வந்துட்டு லவ் வரும் அப்படின்லாம் இங்கே யாரும் சொல்கிறது கிடையாது. நீங்கள் ஸ்டைல்லேயே உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்டா. இப்போ வந்து நான் இந்த பொண்ணுங்களுக்குலாம் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து செக்ஷுவலாக இன்டிமேட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் அவங்களை வந்து சாட்டிஸ்ஃபைலாம் பண்ணாதீங்க. என்னங்க, ஒரு நாள் அந்த இடத்துல ஒரு அடியை போட்டுருங்க கட்டையை எடுத்து, அப்போ வந்து வழியில் துடிச்சு அங்கேயே உட்காந்துருவான். அடுத்த நாள் போயிட்டு அவன் கூட செக்ஷுவலாக இன்டிமேட்டாக நீங்கள் வந்து பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்கள், அவனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து முன்னாள் நாள் அடிச்சிட்டிங்க இல்லையா, இப்போ வந்து நீங்கள் அவரை வந்து சந்தோஷப்படுத்துனீங்க, நீங்கள் அவன் கூட வந்துட்டு செக்ஷுவலாக வந்து ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அப்போ அவருக்கு சந்தோஷமாக இருக்கும், அப்போ வந்து அதை ஏற்றுப்பான். இந்த எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். அப்புறம் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் இந்த ஷோ, தமிழாத்தி மலர் ஷோவில். ஹி வாஸ் டெல்லிங் தட் இங்கே ஆவுடையப்பன் லிட்ரலி ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்ணார். அந்த ஆள் அவர் சீஃப் கெஸ்ட்டு, அந்த ஆள் சீஃப் கெஸ்ட்டுலாம் மதிக்காமல் அவன் சொல்கிறது தப்புன்னு சொல்லி டேரெக்டாக அடிச்சிட்டாரு.
இங்கே அவன் ஒரு 2-3 தடவை ஒரு விஷயத்த இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணான் அந்த லவ் குருன்ற ஆள். என்ன சொல்கிறான்னா, உங்களுக்குலாம் இது தெரியாது, உங்களுக்குலாம் வந்து இந்த சமூகத்தை பற்றி தெரியல, உங்களுக்கு மனித இயல்பை பற்றி தெரியல, உங்களுக்கு லவ்வை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க இது ஏன் நான் தப்புன்னு நினைக்கிறேன்னா அப்படின்னு அவன் ஒப்பீனியன் சொல்ல. நீ அவன் மேலே எதிர்கருத்து வைக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நான் வந்து ஒரு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் கன்சல்டன்ட் அப்படின்னு தன்னைத்தானே வந்து சொல்லிக்கிறான். திஸ் ஃபீல்ஸ் லைக் வெரி ஒரு நார்சிஸ்டிக்கான மைண்ட் செட்டாக தான் எனக்கு படுது. அவன் வந்து சுத்தமாக ஏற்றுக்கலாம். அவன் வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணவோ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காகவோ அந்த இந்த ஒப்பீனியனை வச்சுக்கிட்டு இங்கே சுற்றிட்டு இல்லை. ரியலி இன்டர்னலாக அந்த மைண்ட் செட்டோட தான் அவன் சுற்றிட்டு இருக்கான். ஆல்சோ ஹி இஸ் அ நார்சிஸ்டிக் ட்ரைட். அவனுக்கு லிட்டரலி ஹீ நீட்ஸ் ஹெல்ப். அவனுக்கு தான் வந்து இங்கே ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது தெரிஞ்சு. அவன் தான் இங்கே வந்து ரொம்ப டாக்ஸிக்காக வந்து ஒரு ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா வந்து லவ்ன்ற விஷயம் இந்த ஆள் கண்டுபிடிச்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே எத்தனையோ வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைசர் தேவை, ஒரு கன்சல்டன்ட் தேவைன்னா அந்த தேவை இருக்குது. எப்போ தேவைன்னா இது வந்து ஒரு ஹெல்தியரான வேவாக போகலை. இங்கே வந்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எப்படி மதிக்கணும், அவங்களுக்கான ஸ்பேஸை எப்படி கொடுக்கணும், அதை ப்ரீச் பண்ணுறத, அதை வந்து உனக்கு வந்து இம்போஸ் பண்ணுறது மட்டும்தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ், இந்த சைக்காலஜின்றது இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு வந்துட்டு மனுஷங்களை வந்து இந்த எலியை பயன்படுத்துகிற மாதிரி, இந்த ஊசி போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறதுல அதில் ஒரு துளியும் வந்துட்டு வெல்னஸ் கிடையாது. மறுபடியும் அதை தான் கேட்குறேன், வெல்னஸ்க்கு ஸ்பெல்லிங்காச்சும் தெரியுமா? இப்போ இந்த லவ் குரு இதே மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க. இவங்களோட நோக்கம் என்ன, இவனுக்கு பின்னாடி இருக்கிற அஜெண்டா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இவன் வந்து என்னென்னா, இவனுங்களாம் வந்து புதுசாக வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துடுவோம், இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. இவனுக்கு வந்து இந்த பழைய கலாச்சாரவாதிகள் தான். இவன் இந்த ஏஜே பைரவ் கேரக்டரு, அங்கேருந்து வந்தானே இந்த ஆண்ட்ரூ டேட் நாய், இவன் பின்னாடி இந்த சிக்மா மேல்ஸு, இவனுங்களை மாதிரி தான் இந்த லவ் குருவும். இவனுங்களுக்கெல்லாம் ஒரு பழமைவாத மனநலம் இருக்குது. இந்த பொண்ணுங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், இவங்க வந்து நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற பொண்ணுங்கிட்டலாம் போயிட்டு நீ வந்து உங்கள் அம்மா அப்பா பேச கேளு, நீ வந்துட்டு உன் புருஷன் சொல்கிறத கேளு, நீ வந்து அவன் சொல்கிறதுக்கு அடிப்படிக்கணும், அப்போ தான் நீ ஒரு நல்ல பொண்ணு, அப்போ தான் நீ பத்தினி அப்படின்னு சொன்னால் செருப்பால் அடிச்சு போயிட்டே இருப்பாங்க நம்ம பொண்ணுங்களாம். ஏன்னா வந்து முன்னாடி மாதிரி முட்டாள்களாம் இல்லை. அதனால இவங்களோட அஜெண்டாவை இம்போஸ் பண்ணுறதுக்கு இங்கே வேற ஒரு டாக்டிக்ஸ் தேவைப்படுது. வேற ஒரு டூலை கையில் இருக்கிறாங்க. என்னன்னா ஒரு மாடர்னான ஒரு வேலை சொல்கிறது. அந்த ஏஜை பேர் சொல்கிற மாதிரி தான் பேக்ரவுண்டில் ஒரு பிஜிஎம்மை போட்டுட்டு நான் வந்து சொசைட்டியை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி புதுசாக வந்து இந்த ஜென்ரேஷன் கெட்டு போய் கிடக்கு, இந்த மாதிரி வந்து பிஜிஎம் போட்டு இதெல்லாம் சொன்னாங்கன்னா இந்த 14 இயர் கிட்ஸராக இருக்காங்களா, இவங்களாம் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவானுங்க. இந்த கேட்டகரியை ட்ரை பண்ணோம்னா பொண்ணுங்களுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. சரி இது தப்பு தான் போல, ஏன்னா வந்து ஒரு பழமைவாதம் நம்ம முன்னாடி சொன்னாங்க அப்படின்றத சொல்லாமல் புதுசாக வந்துட்டு கொஞ்சம் வந்து சீஸியான கொஞ்சம் கலர்ஃபுல்லான நம்ம மைண்டை வந்து இது பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னால் இவங்க நம்பிடுவானுங்க. சில ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சொன்னால் வழக்கமாக வந்து இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்களும் அப்படி தான். நம்ம அம்மா அப்பாக்கள்லாம் ஏன் வந்து ரொம்ப வந்து ரிலீஜியஸாக இருந்திருக்காங்க, ஏன் வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங் வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எமோஷனல் ட்ரிகர்னால, எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால தான். அவங்களுக்கு வந்து நம்ம முன்னோர்கள்லாம் என்ன தெரியுமோ அப்படி இப்படின்னு வந்து இந்த எமோஷனல் ட்ரிகர்னால தான் இருக்குது. இதே ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு வேவை தான் இங்கேயும் இவங்க ஒரு டூலாக யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணணும், நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைசர். இதே வந்துட்டு நான் வந்து ஒரு சொந்தக்காரனா ஒரு பூமர் அங்கிளாக வீட்டுக்கு வந்துட்டு நீ வந்துட்டு இப்படி பண்ணுமா, நீ வந்து அவனை அடிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைசர். ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிட்டாங்க இல்லையா. யாரும் வந்து வீட்டுக்குள்ள அம்மா அப்பா சொல்கிறத பேசி கேட்டுக்கிட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இல்லை. இங்கே நிறைய பேர் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. நிறைய பேர்ட்டு வந்து இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லவ்வில் வந்து அது டாக்ஸிக்காக இருந்துச்சுன்னா அதை விட்டு வெளியில் வரலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதை விட்டு வெளில வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் போகலான்னு முடிவு பண்ணாங்க. இல்லை எனக்கு தேவையில்லைன்னா நான் சிங்கிளாக இருக்கலான்ற டெசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பிரச்சனைனா ஒரு பொண்ணு வந்து சுயமாக முடிவு பண்ண பழகிக்கிட்டா, அதுதான் இந்த மாதிரி ஆட்களுக்கு உறுத்துது, குடையுது, எரியுது. இந்த லவ் குருன்ற கேரக்டர் லிட்ரலி இவன் வந்து ஒரு ஆத்தரைஸ்டான ஒரு ஆள் கிடையாது. இவன் என்ன சைக்காலஜி படித்தான்னு யாருக்கும் தெரியாது. இவனுக்கு ஒரு ஆத்தரைசேஷனும் கிடையாது. வாட் அன் ஆடாசிட்டி ஹி ஹேஸ் டு சே தட் உங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது, எனக்கு தான் தெரியும், நான் 7 வருஷமாக இருந்திருக்கேன், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து ஹர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ வந்து இது எனக்கு ஒரு பதில் வேணும். என்னன்னா இவன் எப்படி இங்கே பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது? இவன் வந்து பேட் நியூஸ் பண்ணி இவன் வந்து கண்டுக்காமல் போயிருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா இங்கே ரம்மி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி சீப்பான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதெல்லாம் நம்புவாங்களாப்பா யாராச்சும் அப்படின்ற விஷயத்துக்கு கூட இங்கே ஏமாந்தனையோ ஒரு பழத்தை இழந்து உட்காந்துருக்காங்க. இவன் இந்த மாதிரி சொல்கிறதுலாம் எத்தனையோ பேர், இவனுக்கு வந்து ஒரு 30-40 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாலேயே. இவன் பேசுகிறத கேட்டு எத்தனையோ பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மென்டாக அந்த அட்வைஸ்க்கு போவாங்க. ஏற்கனவே இங்கே வந்து பொண்ணுங்களை கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க இந்த பேட்ரியார்கல் சொசைட்டியில். இவன் இன்னும் இதை இம்போஸ் பண்ணி இன்னும் இதை இருக்கப்படுத்தி இவங்கெல்லாம் வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ நாளைக்கு இந்த சொசைட்டி எங்கே போகுன்றது ஒரு பயம் வருது.
ஜென்ரலாக உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம், உங்களை மாதிரி ஒரு ஆண்களுக்கெல்லாம் நான் ஒரு பதில் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு பொண்ணுங்களை காப்பாற்றணும்னு தான் ஆசை. சரி, நான் ஒரு நல்லவனாங்க, நீங்கள் வந்து ரொம்ப நல்ல ஆண்கள், நீங்கள் தான் வந்து பொம்பளைங்களை வந்து காப்பாற்ற நினைக்கிறீங்க. உங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். இவங்கெல்லாம் வந்து வெளில போனால் இந்த மாதிரி தப்பான விஷயங்களுக்கு ஆயிரும், ஏதாச்சும் மிஸ்யூஸ் பண்ணி மிஸ்பிஹேவ் பண்ணிடுவாங்க பயப்படுறீங்களே. இதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன், இதுக்கு ஒரு வழி நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னன்னா, வீட்டிலே இருந்துடலாம். ஏன்னா ஆண்கள் வீட்டில் இருங்க, வெளியிலேயே போகணும். ஏன்னா இங்கே ஆண்கள் தானே பிரச்சனை. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருங்க. அதே மாரி உங்களுக்கு வெளியில் போகணும்னு ஆசை, எப்படா வீட்டுக்குள்ளே இருக்க முடியும், வெளியில் போகணும்னு ஆசை வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அம்மாவோ உங்கள் அக்கா தங்கச்சி யாராச்சும் கூட கூட்டு போங்க. அப்போ வந்து எந்த ஆணுமே இங்கே தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே எந்த ஆண் தப்பு பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது நமக்கு. அதனால எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணலாமே. ஏன்னா வந்து இப்போ வந்து பிரச்சனை அங்கே தான் இருக்குது. அது எப்படி ப்ரோ, நாங்கள் எப்படி ப்ரோ வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும்னா, இதை தாண்டா நீங்கள் பொண்ணுங்களுக்கும் சொல்கிறீங்க. இன்னொருத்தன் வீட்டில் போட்டு கூட்டுறது போல அடிமைத்தனம் வேற இல்லை. நான் டாக்டரா போனேன், நான் தாழ்ந்தாரா போனேன், நான் பழைக்கா போனேன். படிங்க மரம் 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 எப்படியா சிந்திச்சா எப்படி தோணுது அப்படி நடந்ததுன்னு நான் சொல்றேன். நான் எங்க பேசினாலும் என் பேச்ச நம்பாது, நான் சொல்றபடி நடக்காது. ஆனா சிந்திச்சு உனக்கு என்ன தோணுது அந்த படிக்க நடம் வரும்.